என் இனிய தமிழ் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். உங்கள் அனைவரையும் ஈஸி வே டு லேர்ன் இங்கிலீஷ் ஃபார் தமிழ் லேர்னர்ஸ் எளிய தமிழ் வழி ஆங்கிலம் கற்றல் பயிற்சி பகுதி 13 பார்ட் 13 வருக என்று வரவேற்கின்றேன். இந்த காணொளியை புதியதாக பார்க்கும் தமிழ் உறவுகள் இந்த காணொளிக்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள பார்ட் 1 லிங்கில் சென்று பார்ட் 1 பார்ட் 2 என்று வரிசையாக பார்த்து பயிற்சி எடுத்தால் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இடையிடையே பார்க்கும்போது சில குழப்பங்கள் ஏற்படும். ஆகவே வரிசையாக பார்த்து பயிற்சி எடுக்குமாறு கேட்டுக்கொண்டு நாம் இந்த பகுதிக்கு பார்ட் 13 பகுதிக்கு செல்வோம். இதுவரை நம்மளால் வாக்கியங்களை உருவாக்க முடியும் என்பது நன்றாகவே நமக்கு தெரியும். அதாவது மெயின் வேர்பு அதில் ப்ரெசண்ட் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஹெல்பிங் வேர்பு என்னங்கிறத நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கு தான் நான் திரும்ப அந்த ஹெல்பிங் வேர்பை நீங்கள் மைண்டில் கொண்டு வரணுங்கிறதுக்கு தான் நான் திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கேன். அந்த மெயின் வேர்பில் ப்ரெசண்ட் வேர்புக்கு டூ டஸ்ஸுங்கிற ஹெல்பிங் வேர்பு, பாஸ்ட் வேர்புக்கு அந்த டிட்டுங்கிற வர்போட ப்ரெசண்ட் வர்பு சேர்ந்து தான் பாஸ்ட் வர்பு வருதுங்கிறத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாஸ்ட் பார்ட்டிசிபிளுக்கு ஹாஃப் ஃபார்ம் வர்பு, அதில் ப்ரெசண்ட்டும் வரும் பாஸ்ட் வரும். ஹாவ், ஹேஸ், ப்ரெசண்ட்டு, ஹேடுங்கிறது பாஸ்ட்டு. அடுத்ததாக ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளுக்கு பி ஃபார்ம் வேர்ப்ஸில் ப்ரெசண்ட் வர்பு ஆம், ஈஸ், ஆர் அப்படிங்கிறத வச்சு ப்ரெசண்ட்டில் கொண்டு வரலாம். வாஸ், வேருங்கிறத வச்சு பாஸ்ட்டில் கொண்டு வரலாம். இப்போ இதுவரையிலையும் பார்த்துருக்கிறதுல நம்மளால் என்ன பண்ண முடியும்? ப்ரெசண்ட்டில் ஒரு சென்டென்ஸ், பாஸ்ட்டில் ஒரு சென்டென்ஸ், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிற அந்த வேர்பு ஃபார்மை வச்சு 2 சென்டென்ஸ் உருவாக்குவோம். அதாவது ஹேவ், ஹேஸ் இதில் ஏதாவது ஒன்றை பயன்படுத்தி, அல்லது ஹேடு அப்படிங்கிறத இன்னொரு பாஸ்ட்டில், அதாவது ப்ரெசண்ட்டில் ஹேவ், ஹேஸும் பாஸ்ட்டில் ஹேடுங்கிறத வச்சு நம்ம இரண்டு சென்டென்சஸ், அதாவது 2 சென்டென்சஸ் உருவாக்குவோம். அது மாதிரி ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளில் 2 சென்டென்சஸ் ஆம், ஈஸ், ஆர் அப்படிங்கிறது ப்ரெசண்ட்லேயும், வாஸ், வேருங்கிறத பாஸ்ட்லேயும் வச்சு நம்ம மேக்கப் பண்ணுவோம். அது மாதிரி இப்போ இந்த இதில் இதுவரையும் நம்மளால் 6 சென்டென்சஸ், அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், அது மாதிரி பாஸ்ட் பார்ட்டிசிபிளில் 2, ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிளில் 2, மொத்தம் 6 வகையான சென்டென்சஸை உருவாக்க முடியும். அடுத்ததான் இன்ஃபினிட்டிவ்க்கு ஆல்வேஸ் இன்ஃபினிட்டிவ்ங்கிறதுனால அதுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் கிடையாது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அடுத்ததாக இதில் இப்போ இந்த 6 சென்டென்ஸ் எப்படி உருவாக்கணுங்கிறது தான் திரும்பியும் மறுபடியும் ஒரு ஜஸ்ட் ஒரு ரிவிஷன் தான் பண்ண போகிறோம். இந்த டூ, டஸ் ப்ளஸ் ப்ரெசண்ட் வேர்பு, டிட்டு விட ப்ரெசண்ட் வேர்பு சேர்ந்து 2வது பாஸ்ட் வேர்பு கிடைக்குது. அதேமாதிரி ஹேவ், ஹேஸ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 4வது சென்டென்ஸாக ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அப்போ ஃபஸ்ட் சென்டென்ஸ் டூ, டஸ், ப்ரெசண்ட்டு, 2வது சென்டென்ஸ், அடுத்தது 3rd, 4th, அடுத்தது 5th சென்டென்ஸ் ஆம், ஈஸ், ஆர், அதில் ஆம் அல்லது ஈஸ் அல்லது ஆர் என்ன சப்ஜெக்ட் வருதோ அதுக்கு தகுந்த அந்த ஹெல்பிங் வேர்பு, அதாவது ப்ரொனவுனில் நம்ம பார்த்துருக்கோம். அதை திரும்பவும் ஒரு தடவை பார்த்துங்க. ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் அதே மாதிரி 6th சென்டென்ஸாக வாஸ், வேர் பாஸ்ட்டில் யூஸ் பண்ணி ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் சேர்த்து சென்டென்ஸு கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த 6 சென்டென்ஸுக்கும் உள்ள எக்ஸாம்பிள்ஸ். இப்போ சப்ஜெக்ட் ஹேமா, வேர்பு ஸ்பீக், அதாவது ஹேமாங்கிற ஒரு சப்ஜெக்ட் வச்சுட்டு ஸ்பீக்குங்கிற ஒரு வேர்பையும் வச்சுட்டு இந்த 6 சென்டென்சஸை எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத இப்போ பார்க்குறோம். ஹேமா அப்படிங்கிறது ஃபீமேல், அதாவது பெண் அப்படின்னு சொன்னால் நம்ம எதில் கொண்டு வருவோம்? ப்ரொனவுனில் ஷீ அப்படின்னு கொண்டு வருவோம். அப்போ ஷீயில் வரும்போது 3rd person சிங்குலராக இருக்குது. மேக்கப் பண்ணியிருக்கோம். 6 சென்டென்சஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஹேமா ஸ்பீக்ஸ், அதாவது 3rd person சிங்குலராக இருக்கனால இந்த ப்ரெசண்ட் வேர்பில் எஸ் சேர்த்துருக்கும். அப்போ உள்ள ஹெல்பிங் வேர்பு என்ன இருக்குன்னு அர்த்தம்? டஸ் இருக்குங்கிறது நம்மளுக்கு தெரியும். த ஹேமா ஸ்பீக்ஸ். அடுத்தது பாஸ்ட் டென்ஸில் வரும்போது ஹேமா ஸ்பீக்குக்கு பாஸ்ட் டென்ஸ் ஸ்போக், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஸ்போக்கன், அடுத்தது ப்ரெசண்ட் பார்ட்டிசிபிள் ஸ்பீக்கிங், அடுத்தது இன்ஃபினிட்டிவ் டு ஸ்பீக், அதாவது ஸ்பீக்னா பேசு. இப்போ ஹேமா பேசுகிறாள், ஹேமா ஸ்போக், ஹேமா பேசினாள். ஹேமா ஹேஸ் ஸ்போக்கன், ஹேமா த ஸ்போக்கன் அப்படிங்கிறதுக்கு என்ன மீனிங்? பேசிக்கொண்டுல கொண்டை கட் பண்ணிட்டா பேசி, ஹேஸுக்கு இப்போ ப்ரெசண்ட்டுங்கிறதுனால இருக்கிறாள், ஹேமா பேசி இருக்கிறாள். அடுத்தது ஹேமா ஹேட் ஸ்போக்கன், ஹேமா பேசி, ஹேடு பாஸ்டில் இருக்கனால இருந்தால், பேசி இருந்தால்.
அடுத்தது ஹேமா இஸ் ஸ்பீக்கிங். இப்போ ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம், அதனால் பி ஃபார்ம் வெர்பு ஹெல்பிங் வெர்பு கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஹேமா பேசிக்கொண்டு ஐஎன்ஜி இருக்கனால பேசிக்கொண்டு, இது ஈஸுங்கிறது ப்ரெசன்ட் அப்படிங்கிறதுனால இருக்கிறாள். ஹேமா பேசிக்கொண்டு இருக்கிறாள். அடுத்தது பாஸ்டில் வரும்போது ஹேமா வாஸ் ஸ்பீக்கிங், ஹேமா பேசிக்கொண்டு இருந்தாள். இப்போ இதில் நம்ம 6 சென்டென்சஸை உருவாக்கியிருக்கோம். அடுத்ததாக இதில் வந்து 2 தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதாவது ப்ரெசன்ட் வேர்பு வச்சு ஒரு சென்டென்ஸ் 3 சென்டென்சஸும், பாஸ்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸை வச்சு, அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸ் அதை வச்சு 3 சென்டென்சஸும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், மேக்கப் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்ததாக டென்ஸ் அப்படின்னு பார்ப்போம். காலத்தை நம்ம ஏற்கனவே எத்தனை வகையாக பிரிக்கலாம், 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ப்ரெசண்ட்டு, பாஸ்ட்டு அண்டு ஃப்யூச்சர். இப்போ இந்த ப்ரெசண்ட்லேயே சென்டென்சஸ் நம்ம 3 சென்டென்சஸ் உருவாக்கியிருக்கோம், பாஸ்ட்டில் 3 சென்டென்சஸ் உருவாக்கியிருக்கோம். அப்போ இது ஒன்லி 6 சென்டென்சஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ ஃப்யூச்சர் எப்படி கொண்டு வரலாம் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஃப்யூச்சர் அப்படின்னு சொன்னால் ஜென்ரலாக ஒரு இங்கிலீஷில் என்ன சொல்லுவாங்கன்னா, இங்கிலீஷ் ஹேஸ் நோ ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கிலீஷ் ஹேஸ் நோ ஃப்யூச்சர் அப்படின்னா என்ன, இங்கிலீஷுக்கு எதிர்காலம் என்பது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இல்லை அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த ப்ரெசண்ட்டில் ஹெல்பிங் வேர்பு நீங்கள் வந்து ஒரு சென்டென்ஸ் சொல்கிறீங்க, ஐ கோனா நான் போகிறேன்னு சொன்னோம், ஐ வென்ட்னா நான் சென்றேன். அப்போ ப்ரெசண்ட்டும் கிடைக்கிது, பாஸ்ட்டும் கிடைக்கிது. பட் ஃப்யூச்சருங்கிறதுக்கு அது மாதிரி ஏதாவது தனியாக வேர்பு வச்சு வருமானா இல்லை. இந்த ஃப்யூச்சருங்கிறத உருவாக்குறதுக்கு ஹெல்பிங் வேர்ப்ஸ் இருக்குது. அது எதில் இருக்குதுன்னு சொன்னால் மோடல் ஆக்சிலரி. அதாவது இந்த வேர்பு டிவிஷனில் மொத்தம் மெயின் வேர்பு, ஆக்சிலரி வேர்பு அண்டு மோடல் ஆக்சிலரின்னு பார்த்தோங்களே, அந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸில் சல் அண்டு வில் இது 2 தான் ஃப்யூச்சருக்கு யூஸ் பண்ணுவோம். சல் வில் அப்படின்னு சொல்லி 2ல் ஏதாவது ஒன்று வந்துச்சுன்னா கண்டிப்பாக அது ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸு, ஃப்யூச்சரில் வர ரெஃபரன்ஸ் பண்ணுற சென்டென்ஸாக தான் இருக்கும். இந்த ஃப்யூச்சர் அப்படிங்கிற அந்த சல் வில்ல எந்த பிளேஸில் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு தான் பாருங்கள், இந்த சல் வில்ல எங்கெங்கே கொண்டு வரலாம் முதல்ல. அதாவது ப்ரொனவுனில் ஐ, வி, யூ, ஹீ, சி, இட், தே. இது எந்தெந்த இடத்துல சல் யூஸ் பண்ணுறது, எந்தெந்த இடத்துல வில் யூஸ் பண்ணுறது. ஐ, வி அப்படிங்கிறதுக்கு சல் யூஸ் பண்ணலாம், யூ, ஹீ, சி, இட், தே அப்படிங்கிறதுக்கு வில் யூஸ் பண்ணலாம். இப்போ உள்ள மாடர்ன் கிராமரில் சல்லுக்கு பதிலாக வில்லே எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். ஸ்போக்கன் இங்கிலீஷில் அந்த ஐ, விக்கு வில் யூஸ் பண்ணோம்னா அது வந்து சர்டனிட்டி, நிச்சயம் அப்படின்னு சொல்கிறத குறிக்கும் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதை பின்வரும் வகுப்பில் பார்க்கலாம். இப்பொழுது சல் வில் எந்த சப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அடுத்ததாக இப்போது அந்த சப்ஜெக்ட் இதே மாதிரி இன்னொரு ஒரு ஏற்கனவே பார்த்த சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அது மாதிரி இப்போ சப்ஜெக்ட் வினோ வேர்பு ப்ளே அப்படிங்கிற அந்த வேர்பை வச்சுக்கிட்டு ஒரு சென்டென்ஸ் எப்படி உருவாக்கலாங்கிறது பார்ப்போம். இந்த 6 சென்டென்சஸ் உருவாக்கியிருக்கோம். வினோ பிளேஸ், வினோ பிளேட், வினோ ஹாஸ் பிளேட், வினோ ஹேட் பிளேட், வினோ இஸ் பிளேயிங், வினோ வாஸ் பிளேயிங். இப்போ பிளேங்கிறதுக்கு விளையாடுன்னு தெரியும். அப்போ வினோ பிளேஸ் அது ஆனால் நீங்கள் வினோங்கிறத ஆண்னு வச்சுக்கிட்டிங்கன்னா விளையாடுகிறான் அப்படின்னு சொல்லலாம். இல்லை வினோங்கிறது நான் வந்து ஃபீமேல் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன்னா விளையாடுகிறாள் அப்படின்னு சொல்லலாம். ரைட்டுங்களா? அது நம்மளோட இதுதான். ஷார்ட் நேமாக இருக்குங்கெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ண முடியல. சரி, ரைட். இப்போ இந்த 6 சென்டென்சஸில் எதெல்லாம் ப்ரெசன்ட் வேர்பு வச்சு யூஸ் பண்ணியிருக்கோம், எதெல்லாம் பாஸ்ட் வேர்பு வச்சு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத ஹெல்பிங் வேர்ப்ஸ், அதாவது ஹெல்பிங் வேர்ப்ஸை சொல்கிறேன், அதை வச்சு யூஸ் பண்ணியிருக்கோங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெசண்ட்டில் வரும்போது வினோ பிளேஸ்ங்கிறது ப்ரெசண்ட்டு, வினோ ஹேஸ் பிளேய்டு அப்படிங்கிறது ப்ரெசண்ட் வெர்பு ஹெல்பிங் வெர்பு, வினோ ஈஸ் பிளேயிங் அப்படிங்கிறது ஹெல்பிங் வெர்பு. அப்போ 3 சென்டென்சஸ் ப்ரெசண்ட் ஹெல்பிங் வெர்ப்ஸை வச்சு மேக்கப் பண்ணியிருக்கோம். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாஸ்ட் வெர்பு வச்சு 3 சென்டென்சஸ் மேக்கப் பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த ப்ரெசண்ட் வேர்பு ஹெல்பிங் வேர்ப்ஸை வச்சு யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த சென்டென்ஸை மட்டும் நம்ம அதை எடுத்துக்கிறோம். அதாவது வினோ பிளேஸ் டஸ்ஸுங்கிற ஹெல்பிங் வேர்பு, அதாவது டூ இல்லைன்னா டஸ், இந்த ஃபஸ்ட்டு மெயின் வேர்பில் ஃபஸ்ட்டு வேர்பு ப்ரெசண்ட் வேர்பு அதை எடுத்துக்கிறோம். அடுத்ததாக பாஸ்ட்டு பார்ட்டிசிபிள் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணும்போது அதில் ஹேவ் இல்லைன்னா ஹேஸ், அது ப்ரெசண்ட் ஹெல்பிங் வெர்பு தானே, அதனால் அந்த ஹெல்பிங் வெர்பு வர சென்டென்ஸை எடுத்துக்கிறோம். அடுத்தது
ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள் ஐஎன்ஜி ஃபார்ம் இருக்குல்லையே, அதில் ஆம், ஈஸ், ஆர் அந்த 3 ப்ரெசன்ட் ஹெல்பிங் வெர்ப்லேயே அந்த சென்டென்ஸ் எடுத்துக்கிறோம். இந்த 3 ப்ரெசன்டென்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ப்ரெசண்ட்டுக்கு தான் நம்ம ஃப்யூச்சர் கொண்டு வர முடியும். அப்படின்னா இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு ஃப்யூச்சர். பட் அதாவது பாஸ்ட்டு இறந்த காலம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன கிடையாது, ஃப்யூச்சர் இல்லை. அதனால தான் இப்போ ப்ரெசண்ட்டுக்கு மட்டும்தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃப்யூச்சர் கொண்டு வர முடியும். அதை எப்படி கொண்டு வரலாங்கிறத இப்போ பார்க்கலாம். அதில் பாருங்க, ஷல் ஆர் வில் ப்ளஸ் ப்ரெசண்ட், அதாவது ப்ரெசண்ட் வேர்பு. இப்போ ஷல்லோ அல்லது வில்லோ வந்து பக்கத்தில் ஒரு ப்ரெசண்ட் வேர்பு, அதாவது மெயின் வேர்பில் ஃபஸ்ட்டு வேர்பு இருக்குல்லையே, அதை யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ப்ரெசண்ட் வேர்புக்குள்ளே டூ இருக்கா டஸ் இருக்கான்னுலாம் பார்க்கக்கூடாது, அது இருக்காதங்க. அதுக்கு பதிலாக இந்த ஷல்லோ அல்லது வில்லோ இல்லை இந்த மோடல் ஆக்சிலரியில் வேறு மே கேன்லாம் எது இருக்குல்லையே அது வந்தால் அது இந்த டூ டஸ்ஸை எடுத்துகிட்டு அதோட வேலையை அந்த மோடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் செய்யும். அதனால தான் நான் அந்த டூ டஸ்ஸுங்கிறத என்ன பண்ணியிருக்கேன், இன்ட்டு மார்க் பண்ணியிருக்கேன். நல்லா பார்த்துங்க, ஷல் ஆர் வில் ப்ளஸ் ப்ரெசண்ட் வேர்ப். இப்போ நம்ம ஏற்கனவே 6 சென்டென்சஸ் மேக்கப் பண்ண முடியும். இப்போ 7th சென்டென்ஸாக இந்த ப்ரெசண்ட் வேர்புக்கு முன்னாடி ஷல்லோ அல்லது வில்லோ சேர்த்து ஒரு ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸில் உள்ளதை கொண்டு வந்திருக்கோம். ஃப்யூச்சர் அப்படிங்கிறது என்ன, இப்போ நான் செய்கிறேன், அதை செய்வேன் அப்படின்னு சொல்ல முடியும், அந்த மாதிரி வேர்ட்ஸ் தான் ஃப்யூச்சர்னு சொல்லுவோம். அடுத்ததாக ஷல் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இப்போ ஷல் ஆர் வில் ப்ளஸ் ஹாவ், இந்த பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படின்னு சொன்னாலே அதுக்கு ஹெல்பிங் வெர்பு என்ன இருக்கணும், மஸ்ட் ஹேவ் ஃபார்ம் வெர்பு இருக்கணும். அந்த ஹேவ் ஃபார்ம் வெர்பில் ஹேவ், ஹேஸ், ஹேட் 3 ஹெல்பிங் வெர்பு இருக்குது. இதில் நம்ம எதை எடுத்துக்கிறது, ஹேவ் எடுத்துக்கிறோம். ஹேஸ் அதாவது பாஸ்ட்டுங்கிறது பாஸ்ட் ஹெல்பிங் வெர்புக்கு நம்ம ஃப்யூச்சர் இல்லைன்னு சொல்லிட்டோம், அதனால் ஹேடுங்கிறத ஒமிட் பண்ணிட்டோம். அடுத்தது ஹேவ், ஹேஸ்னு 2 இருக்குது. இந்த ஹேவ் போட மட்டும்தான் போட முடியுமா, இல்லை ஹேஸ் நம்ம யூஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். எப்பொழுதுமே இந்த மோடல் ஆக்சிலரி அப்படிங்கிறது 3rd பார்ட்டு, 2nd பார்ட்டுங்கிறது தான் ஆக்சிலரி வேர்ப்ஸ். இந்த ஆக்சிலரியில் தான் இந்த டூ ஃபார்ம் வெர்பு, ஹேவ் ஃபார்ம் வெர்பு, பி ஃபார்ம் வெர்ப்ஸ் வருது. மோடல் ஆக்சிலரி அடுத்த 3rd பார்ட்டு. அதாவது இதை ஒரு 3 ஃபேமிலிஸாக நம்ம வச்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த மோடல் ஆக்சிலரியில் இருக்கிற ஒருத்தர் போய் ஆக்சிலரி வெர்பில் கூப்பிடணும் அப்படின்னு சொன்னால், அந்த கூப்பிட்றது யாரை கூப்பிடணும், ஃபஸ்ட்டு உள்ள ஹெட்டை கூப்பிடலாமா இல்லை உள்ளவங்களை கூப்பிடலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு உள்ள ஹெட்டை தான் கூப்பிடணும். அதனால தான் அதில் ஹேவுங்கிறத எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஃப்யூச்சரில் வரும்போது பி ஃபார்ம் வெர்பில் வரும்போது அந்த பி ஃபார்ம் வெர்புக்குள்ளே தான் ஆம், ஈஸ், ஆர், வாஸ் வேறு இருக்குது. ஆனால் ஹெட்டு அதில் எதில் ஆரம்பிக்குது, பியில் ஆரம்பிக்குது. அதனால் அந்த பியை நம்ம எடுத்துக்கிறோம். இது எப்பொழுதுமே மாறாது. ஷல், வில்லோ இல்லை மோடல் ஆக்சிலரி வேறு ஏதாவது வந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் ஆம் போடலாமா, யூஸ் பண்ணலாமாங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. ஒன்லி பி மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அதேமாதிரி ஹேவில் ஹேவ் போடலாமா, ஹேஸ் போடலாமாங்க கூடாது, ஹேவ் தான் யூஸ் பண்ணணும். அதில் உள்ள குரூப்பில் ஹெட் வேர்ட் ஃபஸ்ட்டு ஹேவ் ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் அந்த ஹேவ் மட்டும் எடுத்துக்கிறோம். பி ஃபார்ம் வேர்ப்ஸ்னால் பி எடுத்துக்கிறோம். ரைட்டுங்களா? இப்போ இதில் 3 சென்டென்சஸ் உருவாக்கியிருக்கோம். ஷல் ஆர் வில் ப்ளஸ் ப்ரெசன்ட் வேர்பு, ஷல் ஆர் வில் ப்ளஸ் ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். இந்த ஷல் ஆர் வில்லை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன கிடைக்கும் பாருங்கள், ப்ரெசன்ட் ஹெல்பிங் வேர்ப்ஸ் வந்ததுலேயே ஹேவ் ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதாவது அடுத்தது ஷல் ஆர் வில் ப்ளஸ் பி ப்ளஸ் ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள். ப்ரெசன்ட் பார்ட்டிசிபிள்னால் என்ன ஹெல்பிங் வெர்ப் இருக்கணும், பி ஃபார்ம் வெர்ப் இருக்கணும். அதனால் பியை கொண்டு வந்துட்டோம். ஷல் வில்லுங்கிறத எதுக்காக கொண்டு வந்திருக்கோம், காலத்தை டிட்டர்மின் பண்ணுறதுக்காக அதை நம்ம ஃப்யூச்சரை கொண்டு வந்திருக்கோம். நம்ம ஷல் ஆர் வில்லுங்கிற ஹெல்பிங் வெர்ப்ஸை கொண்டு வந்திருக்கோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள், ஹேமா ஸ்பீக்ஸ். அது ப்ரெசண்ட் சென்ஸ், அதாவது ப்ரெசண்ட் வேர்பு டூ ஆர் டஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே ஹேமாங்கிறதுனால ஸ்பீக்ஸ் டஸ் யூஸ் பண்ணி ஏற்கனவே எழுதியிருக்கோம் இல்லையா. அதை ஃப்யூச்சருக்கு எப்படி மாற்றிருக்கோன்னு பாருங்கள். ஹேமா வில் ஸ்பீக், அதாவது ஐவி வந்தால் ஷல், மற்ற எல்லாத்துக்கும் வில்லு. அதனால் ஹேமாங்கிறது ஷீங்கிறதுக்கு பதிலாக வந்திருக்கிறதுனால நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், அங்கே வில் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை ட்ரான்ஸ்லேட் பண்ணும்போது ஹேமா, இப்போ இந்த ஹேமா ஸ்பீக்ஸ் அப்படின்னு சொன்னால் ஹேமா பேசுகிறாள் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஹேமா வில் ஸ்பீக் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்னால பேசுவாள், அதாவது இனிமேல் பேசுவாள் அப்படிங்கிற மீனிங்கில் வர்றது தான். அடுத்ததாக செகண்டு பாருங்கள், ஹேவ் ஃபார்ம் வெர்பில் ஹேமா ஹேஸ் ஸ்போக்கன். அந்த ஹேஸ் ஸ்போக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா.
அந்த ஹேஸ் அப்படிங்கிறது இங்கே கீழே வில்லு வரும்போது பின்னாடி நான் சொன்னேன், வில்லு வந்ததுக்கப்புறமா அதில் அந்த ஹேவ் ஃபார்ம் வெர்பில் எது ஹெட்டு ஹேவ், அது மாதிரி பி ஃபார்ம் வெர்பில் எது ஹெட்டு பி, அதுதான் வரும். மற்றபடி வேறு அடுத்ததெல்லாம் சப்ஜெக்ட்லாம் அதாவது அடுத்த இதுக்கெலாம் அதில் வேலை இல்லை அப்படின்னு சொன்னோம். அதே மாதிரி இப்போ ஹேமா வில் ஹாவ் ஸ்போக்கன், ஹேமா வில் ஹாவ் ஸ்போக்கன். அப்போ இதுக்கு என்ன மீனிங்? ஹேமா, இப்போ ஹேமா ஹாவ் ஸ்போக்கன்னா ஹேமா பேசி இருக்கிறாள் அப்படி சொல்லுவோம். இங்கே ஹேமா வில் ஹாவ் ஸ்போக்கன் அப்படின்னு சொன்னால் ஹேமா பேசி ஃப்யூச்சர் இருப்பாள். அடுத்தது ஹேமா இஸ் ஸ்பீக்கிங், ஹேமா பேசிக்கொண்டு இருக்கிறாள். ஹேமா வில் பி ஸ்பீக்கிங், பேசிக்கொண்டு இருப்பாள் அப்படிங்கிற மீனிங். இதை வேறு வேர்பு உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்களா டேபிளில், அந்த வேர்பு வச்சு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ ப்ரெசண்ட்டில் ஒரு 3 சென்டென்சஸ், பாஸ்ட்டில் ஹெல்பிங் வேர்ப்ஸில் ஒரு 3 சென்டென்சஸ், அண்டு ஃப்யூச்சருக்கு வர்ற செல் ஆர் வில் அப்படிங்கிறத வச்சு ஒரு 3 சென்டென்சஸ் நம்ம உருவாக்கியிருக்கோம். டோட்டல் சென்டென்சஸ் 9 சென்டென்சஸ் நம்மளால் இப்போ கொண்டு வர முடியும். அதில் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்குறோம். ஹேமா ஸ்பீக்ஸ், ஹேமா ஸ்போக், ஹேமா வில் ஸ்பீக். அதாவது ஃபஸ்ட்டு ப்ரெசண்ட் வேர்பு, பாஸ்ட் டென்ஸ், பாஸ்ட் ஹெல்பிங் வேர்பு. அடுத்தது ஃப்யூச்சர்னு வரும்போது ப்ரெசண்ட்டோட தானே ஃப்யூச்சர் சேரும், அப்போ ஹேமா வில் ஸ்பீக். அடுத்ததாக வினோ பிளேஸ், வினோ பிளேய்டு, வினோ வில் பிளே. வினோ விளையாடுகிறான், வினோ விளையாடினான், வினோ விளையாடுவான். அடுத்ததாக பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வேர்பை வச்சு எழுதியிருக்கோம். ஹாவ் ஹேஸ் யூஸ் பண்ணுவோம். ஹேமா ஹேஸ் ஸ்போக்கன், ஹேமா ஹேட் ஸ்போக்கன், ஹேமா வில் ஹாவ் ஸ்போக்கன். ஹேமா, வினோ ஹேஸ் பிளேய்டு, வினோ ஹேட் பிளேய்டு, வினோ வில் ஹாவ் பிளேய்டு. இப்போ வினோ விளையாடி இருக்கிறான், வினோ விளையாடி இருந்தான், வினோ விளையாடி இருப்பான். இதற்கு அடுத்தது ஹேமா இஸ் ஸ்பீக்கிங், ஹேமா வாஸ் ஸ்பீக்கிங், ஹேமா வில் பி ஸ்பீக்கிங். அடுத்தது வினோ இஸ் பிளேயிங், வினோ வாஸ் பிளேயிங், வினோ வில் பி பிளேயிங். வினோ விளையாடி கொண்டு இருக்கிறான், வினோ விளையாடி கொண்டு இருந்தான், வினோ விளையாடி கொண்டு இருப்பான். இப்போ இந்த சென்டென்சஸ் 9 சென்டென்சஸ் நம்மளால் உருவாக்க முடியும். இந்த 9 சென்டென்சஸையும் நம்ம அந்த எந்த டயத்துக்கு எப்படி எந்தெந்த வேர்டை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு வாய்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கணும். ஆங்கிலத்தில் வாய்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த வாய்ஸை 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ் அப்படின்னு சொல்லி 2 டைப்ஸாக பிரிக்கலாம். ஆக்டிவ் அப்படின்னு சொன்ன வாய்ஸ்னால் என்ன? செய்வினை வாக்கியம். வாய்ஸுங்கிறது இந்த வாக்கியத்தை வாக்கியம் அப்படிங்கிற மீனிங்கில் பொருள்படும். ஆக்டிவ் வாய்ஸ் அதாவது செய்வினை வாக்கியம். பேசிவ் வாய்ஸ் செயற்பாட்டு வினை வாக்கியம். அது என்ன செய்வினை வாக்கியம் செயற்பாட்டு வினை அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பின்னாடி இன்னும் அடுத்து வர கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். இப்போ ஜஸ்ட் என்னங்கிறத தெரிந்து கொள்ளுங்கள். அதாவது திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். அப்போ இந்த இயற்றினார் அப்படிங்கிறது யார் இயற்றினார்? திருவள்ளுவர் இயற்றினார். எதை? திருக்குறளை. ரைட்டுங்களா? இப்போ திருவள்ளுவர் சப்ஜெக்டு, அந்த வேர்புங்கிறது யாரை இது பண்ணுதுன்னு சொன்னால் திருவள்ளுவர். சப்ஜெக்ட் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிற, அந்த வேலையை எடுத்து செய்யுது. பட் இங்கே பாருங்கள், திருக்குறள் திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போ இங்கே அவர் என்ன செய்தாரோ அந்த செயல் பின்னாடி, அதாவது திருக்குறள் அப்படின்னு சொல்லி அவர் இயற்றினாலே அதுக்கு இங்கே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். திருவள்ளுவரால் இயற்றப்பட்டது. அப்போ திருக்குறள் இயற்றப்பட்டது யாரால்? திருவள்ளுவரால். அப்போ இந்த இயற்றப்பட்டதுங்கிறதுக்கு காரணகர்த்தா திருவள்ளுவருங்கிறது எங்கே போயிடுறாரு? பின்னாடி வந்துடுறாரு, இரண்டாவதாக வர்றார். அதாவது இங்கே வந்து ரெண்டாவது வர்றாருன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜுன்னு இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு போகும்போது அவர் எங்கே போயிடுவார்? வேர்புக்கு பின்னாடி வந்துடுவார். ரைட்டுங்களா? இது மேலே உள்ளது செய்வினை வாக்கியம், கீழே உள்ளது செயற்பாட்டு வினை வாக்கியம். இதை பற்றி டீட்டெயிலாக அடுத்த வகுப்பில் நம்ம பார்க்கலாம்.
இப்போ அந்த வேர்பு டாபிக் வந்ததுக்கப்புறமா ஒரு சில நம்ம வந்துகிட்டே இருக்கும் சென்டென்சஸ் உருவாக்குறோம், எப்படி உருவாக்கணுங்கிறது வரும்போது ஒரு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அந்த குழப்பங்கள் இனி வரும் அடுத்த பகுதிகளில் கண்டிப்பாக தெளிவுபடுத்தப்படும். ஒரு மெத்தட் வந்து இப்போ இந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுங்கிறது எடுத்த உடனே ஆரம்பிச்சிடுவாங்க கிராமர் அப்படின்னு சொல்லும்போது. நம்ம அந்த ஆக்டிவ் வாய்ஸ் பேசிவ் வாய்ஸுங்கிறது நான் அந்த சென்டென்ஸ்லாம் முடிச்சுட்டு தான் இப்போ தான் அதில் வர்றேன். இப்போ இதில் அந்த ஆக்டிவ் பேசிவ்னு வரும்போது இந்த ஆக்டிவ் வாய்ஸில் எத்தனை சென்டென்சஸ் இருக்குது, ஹவு மெனி சென்டென்சஸ் இன் ஆக்டிவ் வாய்ஸ், ஹவு மெனி சென்டென்சஸ் இன் பேசிவ் வாய்ஸ், ஹவு டு சேஞ்ச் த சென்டென்ஸ் ஆக்டிவ் இன்ட்டு பேசிவ், ஹவு டு சேஞ்ச் த சென்டென்ஸ் பேசிவ் இன்ட்டு ஆக்டிவ், அந்த பேசிவ்லேருந்து ஆக்டிவ்க்கு மாற்றுறதோ, ஆக்டிவ்லேருந்து பேசிவ்க்கு மாற்றுறதோ, ஆக்டிவில் எத்தனை சென்டென்ஸ் இருக்குது, பேசிவில் எத்தனை சென்டென்ஸ் இருக்குங்கிறது ஜஸ்ட் ஒரு 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 ஃபிட்டு நான் ஃபார்முலா ஒன்று கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நீங்களே உங்களால் என்ன பண்ணிடலாம், இது அவ்வளோதான் அப்படின்னு தூக்கி போட்டுடலாம். அந்தளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும். மீண்டும் ஒரு முறை நீங்கள் உங்களுக்கு இது கொஞ்சம் ஜஸ்ட் ஒரு கன்ஃபியூசபிளாக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒரு ரீடிங் மாதிரி திரும்பவும் ஒரு தடவை பார்த்து அதை எப்பொழுதுமே ஒரு நோட்ஸ் எடுத்துகிட்டு வந்தீங்க, குறிப்பெடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அது which will be very very helpful if you take notes. It will be very helpful to you to make you yourself rich in learning language, particular this English language. அதனால் இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அடுத்த வகுப்பில் மீண்டும் சந்திக்கிறேன். இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் மற்றும் உங்களுக்கு மாணவர்கள் யாராக இருந்தாலும் ஆங்கிலம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் உள்ளவர்களுக்கு, அதாவது தமிழ் வழியாக இதை கண்டிப்பாக இந்த காணொளியை ஷேர் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.